வாசிக்கும்படியாக நாம் ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் உள்ள ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை அங்கே கொடுக்கிறதை இந்த எபேசியர் 3வது அதிகாரத்தில் நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆலோசனை இல்லைனா என்ன சத்தியம் என்றால், இங்கே அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று இந்த பவுல் இந்த விசுவாசிகளுக்காக தேவ சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறதை இந்த வேத வசனங்களிலே நாம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ அன்பு நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருடைய அறிவுக்கும் எட்டாத அன்புதான் அந்த தேவ அன்பு. இந்த தேவ அன்பை ஒவ்வொரு விசுவாசிகளும் ருசிக்க வேண்டும், ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று அங்கே வேண்டிக் கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பவுல் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவன். இந்த பவுலினுடைய கஸ்டடியில இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பவுல் மிகுந்த வாஞ்சையோடு தேவ அன்பை குறித்து அநேக இடங்களிலே அங்கே போதிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ அன்புக்காக எல்லாவற்றையும் இழக்க துணிந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எது வந்தாலும், மரணம் வந்தாலும் சரி, ஆமா, பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, நிந்தைகள் வந்தாலும் சரி, அந்த அன்புக்கு ஈடாய் என்னை ஒன்று செய்ய முடியாது, அந்த அன்புக்கு ஈடாய் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எது வந்தாலும் இந்த தேவ அன்பை விட்டு என்னை ஒன்று பிரிக்க முடியாது என்று சொல்லி அவன் வைராக்கியமாய் அங்கே சொல்லுகிறதை காண முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். தேவ அன்பை உணராமல் நாம எவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் உபத்திரவங்கள் வரும்போது தேவ அன்பை விட்டு நாம பிரிந்து போகிறோம். எத்தனையோ ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுகிறார்கள். தேவன் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுக்கிறார், தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் அந்த தேவ பிள்ளைகள் உபத்திரவத்தின் பாதையிலே, பள்ளத்தாக்கின் வழியிலே நடந்து போக வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் வைத்து அவர்களை உபத்திரவத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு போகும்போது உபத்திரவத்தை தாங்க முடியாதபடி உபத்திரவத்தின் அந்த சூழ்நிலையிலே அவர்கள் தேவ அன்பை மறந்து உலக அன்பை நாடுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாய் அங்கே சொல்லுகிறான், அறிவு கெட்டாத அந்த அன்பு. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 6வது அதிகாரம் எபேசியர் 6:24 நீங்கள் பார்க்கும்போது அந்த அன்பு வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு அழியாத அன்பு. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அன்பும் அழிந்து போகிறது. கணவனுடைய அன்பு காலங்கள் வரும்போது கடந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய, அதாவது இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுடைய அன்பும் ஒரு நாள் இல்லாமல் போகிறது. இந்த உலக மனுஷனுடைய அன்புக்காகத்தான் அநேகர் ஏங்குகிறார்கள். ஆனால் அந்த அன்புள்ளவர்கள் தன்னை விட்டு பிரிந்து போன போது, அல்லேலூயா, அவர்களுடைய நிலைமை பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலைமையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பை குறித்து அநேக பரிசுத்தவான்கள் நல்ல பாடல்களை அருமையாய் அங்கே பாடி இருக்கிறார்கள். அல்லேலூயா,
அல்லேலூயா. கணவனுடைய அன்பு என்ன ஆகுமா? பிரிந்து போகுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மனைவியினுடைய அன்பு என்ன ஆகுமா? இப்படி ஒவ்வொரு பாடல்களே அங்கே பாடுங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்பும் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போய்விடும். ஆனால் அழியாதது அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்பதை இந்த பவுல் அங்கே உறுதிப்படுத்துகிறான். ஆகவே தான் அங்கே சொல்லுகிறான், இந்த அன்பு நம்முடைய அறிவுக்கு எட்டாத அன்பு, நம்முடைய அறிவுக்கு எட்டாத அன்பு இந்த அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். கடந்த நாளிலே ஒரு பத்திரிகையிலே வாசித்த ஒரு தேவ மனுஷன் எழுதின ஒரு சின்ன சம்பவத்தை நான் அங்கே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு அருமையான தாயார், அந்த தாயாருக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை, அந்த குழந்தை வாலிபமாகி வளர்ந்து கொண்டு வருகிறது. அது வாலிபமாக்கப்படும் போது, அல்லேலூயா, ஒரு வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், அந்த பிள்ளை கொஞ்சம் வாலிபமாகின அந்த சூழ்நிலையிலே, ஆமா, வெளியே உள்ள பிள்ளைகளை எல்லாம் பார்த்து ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று சொல்லி எண்ணி, அல்லேலூயா, அல்லேலூயா, உலக ஆசைக்கு தன்னை இடம் கொடுத்து, அல்லேலூயா, அல்லேலூயா, பாருங்க, தன்னுடைய விருப்பம் போல வாழ வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்பினாள். அவளுடைய விருப்பத்தின்படி அவள் வாழ ஆரம்பித்தாள். அவளுடைய தாய் அவளுக்கு தடையா இருந்தாள். ஆகவே தாயை விட்டு பிரிந்து உலக ஆடம்பரங்களையும் உலக உல்லாசங்களையும் வாழ அவள் அதிகமாய் பிரியப்பட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேறி, இந்த உலக வாழ்க்கை ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறி, அல்லேலூயா, அல்லேலூயா, உலகத்திலே உல்லாசமாய் வாழுவதற்காக ஒரு உபச்சார விடுதியிலே அங்கே போய் வேலைக்காக சேர்ந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் போல வாழலாம் என்று சொல்லி எண்ணி அந்த உபச்சார விடுதியிலே அவள் போய் சேர்ந்தாள். நல்ல பணங்கள் கிடைத்தது. மனம் போல வாழ ஆரம்பித்தாள். தன்னுடைய இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தாள். தாயினுடைய அன்பை மறந்து போனாள். தாய் இருப்பதை அவள் மறந்து போனாள். அல்லேலூயா. அவளுக்கு இந்த உலகத்திலே மற்றவர்களை போல உல்லாசமாக வாழ வேண்டும், இந்த உலகத்திலே ஆடம்பரமாக வாழ வேண்டும், மனம் போன போக்கில போக வேண்டும், நான் எதையெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் இந்த உபச்சார விடுதியிலே தன்னுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொண்டு வாழ ஆரம்பித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகளை காணாத இந்த தாயார் ஒவ்வொரு நாட்களும் ஆமா தேடுவார்கள். ஆமா, அங்கே இருட்டும் போது அவர்கள் கண்ணீரோடு திரும்பி வருவார்கள், வெறுமையாய் திரும்பி வருவார்கள். பல காலங்கள் இப்படி உருண்டோடினது. ஒவ்வொரு நாளும் காலையில போய் தன் மகள் எங்கேயாவது நிற்கிறாளா, ஏதாவது கடைகளிலே வேலை செய்கிறாளா, எங்கேயாவது அவள் ஆமா பாருங்க பசியோடு நின்று கொண்டு இருக்கிறாளா என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களும் காலையில போய் தன்னுடைய மகளை ஆங்காங்கே தேடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இருட்டின உடனே அவர்கள் தங்கள் வீட்டுக்கு கடந்து வருவார்கள். காலங்கள் இப்படி உருண்டோடி கொண்டே இருந்தது. அந்த தாயாருக்கு வயதாக ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய மகளை இழந்து அவர்கள் தனிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அவர்களால் சாப்பிட முடியாது, அவர்கள் நிம்மதியாய் தூங்க முடியாது. ஒவ்வொரு நாளும் காலையில போய் என் மகளுடைய நிலைமை என்ன ஆனதோ, என்னுடைய மகள் என்ன ஆனாலோ என்று சொல்லி ஒவ்வொரு நாட்கள் அவர்கள் பரிதவிப்பார்கள். என் மகள் உயிரோடு இருக்கிறாளா, என் மகள் உயிரோடு இல்லையா, இல்லை எங்கேயாவது பரிதாபத்தோடு நின்று கொண்டிருக்கிறாளா, இல்லை அவளுடைய நிலை என்ன என்று சொல்லி ஆமா அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன் மகளை நினைத்து கலங்கி 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 வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வீட்டில் வந்தா தூக்கம் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலங்கள் விதமாய் உருண்டோடி கொண்டே வந்தன. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நாளும் தன் மகளை தேடி தன் வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போனார்கள். சரீரமெல்லாம் மெலிந்து போனது. ஆமா, தூக்கம் இல்லாததுனால கண்களிலே குழி விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலங்கள் விதமாய் உருண்டோடி கொண்டிருக்க இந்த மகள் தன்னிச்சையாய் அவள் வாழ்ந்தாள், சுகபோகமாய் வாழ்ந்தாள். ஆனால் அவளுடைய சரீரத்திலே இந்த உபச்சாரத்தின் ஒரு பயங்கரமான அகோரத்தினால ஒரு வியாதி அவளுடைய சரீரத்தை தொட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுடைய சரீரத்திலே இந்த உபச்சாரத்தின் ஒரு பயங்கரமான ஒரு வியாதி அவளுடைய சரீரத்தை தொட்டபடினால் அந்த உபச்சார விடுதியிலிருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவாய் ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எண்ணினாலோ அதற்கு மாறாக ஆமா அவள் தூக்கி வீசப்பட்டாள், வெளியே தூக்கி வீசப்பட்டாள். அவள் வீதிகளிலே அவிதமாய் நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். இனி என்னிடத்தில் அன்பு செலுத்த யார் உண்டு, இனி என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்விதமாய் வாழ போகிறேனோ, இனி வாழுகிறதை விட சாகலாமே என்று சொல்லி அவள் வாழ்க்கையிலே அவள் ரொம்ப சோர்ந்து ஆமா தன் சரீரத்தில் ஒரு பயங்கரமான வியாதியோடு அந்த வீதிகளிலே கடந்து வந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா.
இதற்கு முன்பு இந்த தாயார் எவ்வளவோ தேடி பார்த்தார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. வருடங்கள் கழிந்து கொண்டே போகிறது, என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த தாயார் அவர்களுடைய ஒரு போட்டோவை அதுல ஒட்டி, அல்லேலூயா, அதுக்கு கீழே மகளே நான் உன்னை நேசிக்கிறேன், மகளே நான் உன்னிடத்துல அன்பு பாராட்டுகிறேன், நீ எப்பொழுது வருவாய் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வாசகத்தை எழுதி அவர்களுக்கு தெரிந்த இடங்களில் எல்லாம் ஆங்காங்கே ஒட்டி வைத்து விட்டார்கள். இனி அவர்களால் அலைய முடியாது, இனி அவர்களால் கடந்து போக முடியாது, எங்கேயும் தேட முடியாது, வயதாகிவிட்டது, கண்கள் குழி விழுந்து போனது, பார்வையற்று போனது, கண்கள் மங்கி போனது. ஆகவே விதமான ஒரு வாசகத்தை எழுதி அங்காங்கே அவர்கள் ஒட்டி வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் இந்த மகளானவள் தூக்கி வீசப்பட்டு போன போது, ஆமா, எல்லாருடைய ஆதரவை இழந்து போன போது, கைவிடப்பட்ட நிலையிலே தன் வாழ்க்கையை வெறுத்து வீதியிலே நடந்து வந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே, இனி என்னிடத்தில் அன்பு செலுத்த யாருண்டு, இனி என்னிடத்தில் அன்பு பாராட்ட யாருண்டு என்று சொல்லி அவள் சோர்ந்து வந்து கொண்டிருந்த போது தன் தாயினுடைய அந்த போட்டோவை, அங்க புகைப்படத்தை அங்கே பார்த்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த தாயினுடைய போட்டோவுக்கு கீழே, மகளே நான் உன் மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறேன், மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி எழுதப்பட்ட அந்த வார்த்தையை படித்து பார்த்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை நேசிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி ஏங்கின அந்த கண்களில் அந்த வாசகம் அங்கே பட்டபோது இருதயத்தில் ஒரு பக்கம், என் அம்மாவை இத்தனை வருடங்கள் நான் கவனிக்கவில்லையே, என் அம்மாவை நான் இத்தனை வருடங்கள் நினைக்கவில்லையே, இப்பொழுது என் சரீரத்திலே பயங்கரமான மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்லவா இருக்கிறது, இனி நான் போய் என் அம்மாவுக்கு நான் ஒரு பாரமாய் இருப்பதா என்று சொல்லி இருதயத்திலே பல குழப்பங்கள், பலவிதமான குழப்பத்தோடு அவள் நின்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த வாசகம் அவளுடைய இருதயத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துணிந்தாள், என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஆமா நான் என் தாயினிடத்தில் கடந்து போவேன் என்று சொல்லி அவள் தாயை நோக்கி நடந்து வந்தாள். அல்லேலூயா, தன்னுடைய வீட்டை நோக்கி கடந்து வந்தாள். அந்த வீடு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டு வாசல் நிலையிலே ஒரு சின்ன பாயை போட்டு அந்த பாயில சாய்ந்து அவள் அந்த தாயார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இவள் பக்கத்துல வந்தாள். அந்த தாய்க்கு கண் தெரியவில்லை, கண்ணெல்லாம் மங்கி போனது. பக்கத்துல வந்தாள், தன் தாயை பிடித்து கொண்டு அம்மா என்று சொல்லி கூப்பிட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாய்க்கு ஒரு மிகுந்த சந்தோஷம். அப்பொழுது அந்த தாயின் இடத்துல, ஏனம்மா உங்களுடைய வாழ்வு எவ்விதமா இருக்கிறது என்று சொல்லி அந்த தாயினுடைய நிலையை அவள் கேட்டாள். அல்லேலூயா. அப்பொழுது அந்த தாய் சொன்னாள், உனக்காக ஒவ்வொரு நாளும் நான் காத்திருந்தேன், ஒவ்வொரு நாளும் நான் காத்திருந்து என்னுடைய கண்கள் அப்படியே பூத்து போனது, என்னுடைய கண்களிலே பார்வை குறைந்து போனது, இப்படியாக நீ வருவாய் என்று சொல்லி இரவும் பகலுமாய் காத்திருந்தேன். வீடு அந்த இருட்டான நேரம் வரும்போது எங்கே இந்த வீடு உன் கண்ணில் படாம போய்விடுமோ என்று சொல்லி விளக்கை பொருத்தி நான் காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி தன்னுடைய இந்த காரியங்களை எல்லாம் அந்த தன்னுடைய மகளினிடத்திலே சொன்னாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த கதையை இந்த சம்பவத்தை படித்த போது என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம், என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சத்தியத்தை தேவன் எனக்கு அதில் எங்க வெளிப்படுத்தி தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் நினைத்திருப்பேன், ஆமா தன் தாயை விட்டு போன இந்த மகளை எப்படி இந்த தாய் கூட சேர்த்தாள். அல்லேலூயா. ஆமா, வயதான சாக போகிற நேரத்தில் இந்த மகள் தன்னிடத்தில் அன்பு செலுத்துவதை எந்த தாய் விரும்புவாள்? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு இந்த தாயினுடைய இருதயத்தில் இருந்ததை நான் அங்கே கண்டுபிடித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த தாயினுடைய இருதயம் எப்பொழுது என் மகள் வருவாள் என்று சொல்லுகிற ஒரு ஏக்கத்தோடு இருந்தது. இந்த இருதயத்தின் ஏக்கம், என் மகளை நான் எப்பொழுது காணுவேன், என் மகளை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று சொல்லுகிற ஒரு ஏக்கத்தோடு அந்த தாய் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்களிடத்துல இல்ல என்னிடத்துல கேட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாய்க்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது, மனம் போன வாழ்க்கை வாழ்ந்த இந்த மகள் மீது ஏன் இத்தனை அன்பு என்று சொல்லி நாம ஒருவேளை சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாயினுடைய உள்ளத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவளது அன்பு அறிவுக்கு எட்டாத அன்பு, அவளது அன்பு அறிவுக்கு எட்டாத அன்பு. அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, அல்லேலூயா, அவருடைய அன்பை இந்த பவுலை கொண்டு நமக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா,
இந்த அன்பை தான் இந்த பவுல் சொல்லுகிறான். ஆமா, அறிவுக்கு எட்டாத அன்பு என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியுமாய் வாசியுங்கள். எபேசியர் 3:16 வசனத்திலிருந்து வாசியுங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, அல்லேலூயா அல்லேலூயா, ஆமா, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளுவதற்கு பவுல் ஒரு பெரிய ஆலோசனையை நமக்கு கற்றுத் தருகிறான். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய அன்பை அறியாததுனால தான் அநேக நேரங்களிலே பின்மாறி போகிறோம். ஆண்டவருடைய அன்பை உணராததுனால தான் அநேக நேரங்களிலே ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விடுகிறோம். இந்த பேதுரு ஆண்டவர் இயேசுவின் மேல இருந்த அந்த அன்பை அவனால் வெளிப்படுத்த முடியவில்லை. ஆண்டவர் மேல உள்ள அன்பு அவனுக்கு தெரியவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் இந்த பேதுருவினிடத்துல கேட்கிறார், பேதுருவே, நீ என்னிடத்துல அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி அங்கே கேட்கிறதை காண முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல் பல நேரங்களிலே நம்முடைய சுய இச்சைக்கு நேராய் கடந்து போய் விடுகிறோம். நம்முடைய சுய வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போகிறோம். இந்த உலகத்தின் உல்லாசத்தை அனுபவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டுவிட்டு நாம கடந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த அன்பை குறித்ததான ஒரு ஆழத்தை நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை குறித்து சில சத்தியங்களை நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாசியுங்கள். இந்த அன்பு எப்படிப்பட்டதான அன்பு, இதை மாத்திரம் நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தை எடுத்து 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் நான் பலன் அற்றவர்களாய் இருந்த போதே, 8வது வசனத்தை வாசிங்க திரும்ப. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியாகிலும் கிறிஸ்துவின் அன்பை இந்த விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பின் நீளம் என்ன, அந்த அன்பின் அகலம் என்ன, அந்த அன்பின் ஆழம் என்ன, அந்த அன்பின் உயரம் என்ன, எப்படியாகிலும் கிறிஸ்துவின் அன்பை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று மிகுந்த பிரயாசப்படுகிறார். இன்றைக்கு உள்ள ஆவிக்குரிய கூட்டங்களிலே ஏதோ அற்புதங்களை மாத்திர வெளிப்படுத்தி கொண்டு கடந்து போகிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஏதோ ஆண்டவரால், ஆமா பாருங்க, ஆசீர்வாதங்களை மாத்திரமே அங்கே சொல்லி கடந்து போகிறார்கள். கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு உணர்த்துவதில்லை. கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் என்ன, கிறிஸ்துவின் அன்பின் அகலம் என்ன, கிறிஸ்துவின் அன்பின் உயரம் என்ன, இதையெல்லாம் அங்கே அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது, அல்லேலூயா அல்லேலூயா. பலனற்றவன் என்றால் ஒரு காலத்துல நான் பாவத்துல விழுந்து கிடந்த போது, நாம் விசுவாசிகளாய் மாறுவதற்கு முன்பாக பலவீனர்களாய் காணப்பட்ட போது, அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பை அங்கே சொல்லுகிறான். பாருங்க, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, நான் பலனற்றவனாய் இருக்கும் போதே இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே, நான் விசுவாசிகளாய் மாறுவதற்கு முன்பாகவே, அல்லேலூயா. அன்றைக்கு எப்படி தெரியுமா நாம இருந்தோம்? எபேசியர்ல நீங்க 2வது அதிகாரத்தை எடுத்து நீங்கள் 2வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த நாட்களில் எவ்விதமாய் காணப்பட்டோம். வாசியுங்கள். எபேசியர் 2வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள்.
அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினேன் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அல்லேலூயா, விசுவாசிகள் ஆவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு, அல்லேலூயா. நீ ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே மனம் போல நீ வாழ்ந்து கொண்டிருந்த போதே இந்த தாயானவள், இந்த மகள் தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் அந்த மகள் மேல உள்ள அந்த அன்பு நம்முடைய அறிவுக்கு எட்டாத அன்பா இருந்தது போல, அன்றைக்கு நான் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம், எவ்விதமாகவோ வாழ்ந்து கொண்டிருந்தோம், மாம்ச இச்சைகளிலே விழுந்து வாழ்ந்த போது ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஒரு காலத்துல ஆண்டவருக்கு பகைஞனாய் நாம வாழ்ந்தோம். யாக்கோபிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவருக்கு பகைஞனாய் வாழ்ந்தோம். எத்தனையோ பேர் ஆண்டவரை பகைத்தவர்கள் உண்டு. இயேசு என்றால் எனக்கு பிடிக்காது என்று சொன்ன எத்தனையோ பேரை ஆண்டவர் அன்பு பாராட்டி அவர்களுடைய அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அவர்கள் மேல கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே இன்றைக்கு அவருடைய அன்புக்குள்ளாய் விசுவாசிகளாய் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஜெபித்தேன். பாருங்க, ஆண்டவரே, முதலாவது நாள், இந்த 8வது மாதத்தின் முதல் நாளிலே நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்தீர். நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்தீர். வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளோடு, ஆசீர்வாதமான வார்த்தைகளோடு ஜனங்கள் கடந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி நான் தேவ சமூகத்திலே ஜெபித்தேன். ஆண்டவரே, ராத்திரி நேரங்களிலே என்ன வார்த்தைகளை கொடுக்கலாம் என்று சொல்லி நான் அநேக காரியங்களை புரட்டி பார்த்தபோது என்னுடைய இருதயத்தில் எந்த விதமான ஒரு தூண்டுதலும் எனக்கு கடந்து வரவில்லை. ஆனால் என் இருதயத்தில் ஒன்றை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை இந்த பவுல் இந்த விசுவாசிகளுக்கு எப்படி அங்கே அவர்களுக்கு அதை உணர்த்தினான் என்பதை மாத்திரம் என் இருதயத்தில் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த இடத்துல நீ 40 ஆண்டு காலமாய் விசுவாசியாக இருக்கலாம், இல்லையானால் 4 ஆண்டு காலமாய் நீ விசுவாசியா இருக்கலாம், ஒருவேளை 4 மாதங்களுக்கு முன்பதாக நீ விசுவாசியாய் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் உனக்கு தேவ அன்பை குறித்ததான உணர்வு எப்போதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு அளவற்ற அன்பு, அளவற்ற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எப்பேற்பட்ட பாவியையும் மன்னித்து அவர்கள் மேல அன்பு செலுத்தி அவருடைய அன்பை உணர்த்துகிற அன்புதான் தேவ அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய சொந்த மனைவியை கொன்றுவிட்டு சிறைச்சாலையில இருக்கிற போது கிறிஸ்துவின் அன்பு அவனை தொட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வந்து வெளியே வந்து சாட்சி சொல்லுகிறான். பாருங்கள், நான் ஆண்டவரை அறியாதிருந்த காலத்திலே என்னுடைய மனைவியின் மேல சந்தேகப்பட்டு என்னுடைய மனைவியை நான் கொன்றுவிட்டேன், கொலை செய்து விட்டேன். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு என்னை பின்தொடர்ந்தது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவினது. ஆமா, நான் சிறைச்சாலையில உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த போது கிறிஸ்துவினுடைய அன்புக்கு நான் அடிமையாக்கப்பட்டேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 6 கொலை செய்த மார்க்கு மாரியப்பன் மேல தேவனுடைய அன்பு அபரிதமாய் வந்து இறங்கினது. அல்லேலூயா. எத்தனை பெரிய பாவியா இருந்தா நான் சொல்லுகிறேன், நான் தேடுகிறேன், நீ தேடுகிற நம்முடைய தெய்வம் எவ்வளவு பெரிய பாவியையும் மன்னித்து அவர்கள் மேல அன்பு பாராட்டுகிற தெய்வம் தான் நானும் நீயும் தேடுகிற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அந்த அளவற்ற அன்பை புரிந்து கொள்ளாவிட்டால் நாம ஆண்டவரை விட்டு எளிதாய் விலகி போய் விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அளவற்ற அன்பை நாம புரிந்து கொண்டோமானால் ஆமா, ஆண்டவர் எப்படிப்பட்ட பாவியையும் கர்த்தர் மனம் திரும்ப செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுருவுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஆண்டவரை மறுதலித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெண்ணின் நிமித்தமாய், ஒரு பெண்ணுக்கு பயந்து நான் இவரை அறியேன் என்று சொல்லிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, மனம் கசந்தான். ஆண்டவரே என்று சொல்லி மனம் கசந்தான். கிறிஸ்துவின் அன்பு அவனை நெருக்கி ஏவினது. மறுபடியும் கர்த்தர் அவனை தொட்டார், அவனை ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றினார். பல ஆயிரங்களுக்கு அல்லேலூயா
கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இங்க பவுல் சொல்லுகிறான், அவருடைய அன்பு அளவில்லாத அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அறிவு கட்டாத அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புகிறான். இந்த நேரத்திலும், இந்த ராத்திரி வேளையிலும், இந்த ஐபிசி சபையில விசுவாசிகளாய் நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பை நீயும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை நீயும் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அறிவுக்கு எட்டாத அன்பு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வெறுத்தாலும் உன்னை பின்தொடர்ந்து வருகிற அன்பு தான் அந்த ஆண்டவருடைய அன்பு. அல்லேலூயா. நீ எத்தனை பாவம் செய்தாலும் ஆண்டவர் மனுஷனை போல உன்னை வெறுக்கிறவர் அல்ல. ஆண்டவர் உன் மேல அன்பு பாராட்டுகிறார். ஒருவேளை நீ சில பாவங்களை செய்தபடினால் உன்னுடைய ஊழியர் உன்னை வெறுக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை நீ சில தவறான காரியங்களை செய்கிறபடினால் உன்னுடைய கணவன் உன்னை வெறுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு, அளவில்லாத அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பை நாம் ஒவ்வொருவரும், இந்த அறிவு கெட்டாத அன்பை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பவுல் நினைக்கிறான், இந்த அறிவு கெட்டாத அன்பை அல்லேலூயா அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறான். ஏன்னா எத்தனையோ விசுவாசிகள் அல்லேலூயா ஆவியில ஆரம்பம் பண்ணினவர்கள் மாம்சத்துல முடிவடைகிறார்கள். கலாத்திய பட்டணத்துக்கு அங்கே சொல்லும் போது, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் ஆமா மாம்சத்துல முடிவடைய போகிறீர்கள் என்று சொல்லி ஏங்குகிறான். எத்தனையோ ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் அல்லேலூயா இந்த கடைசி காலத்துல கர்த்தர் வரும்போது ஆமா கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் அநேகர் உலகத்துக்கு நேராய் கடந்து போய் விட்டார்கள். ஆண்டவருடைய அன்பை மறுதலித்து, ஆண்டவருடைய அன்பை விட்டுவிட்டு உலகத்துக்கு நேராய் கடந்து போய் விட்டார்கள். ஒரு காலத்தில், அப்போஸ்தலர்களுடைய காலத்தில், ஒருவேளை இதுபோல தேவ அன்பை உணராமல் அநேகர் ஆண்டவர் விட்டு பிரிந்து போயிருக்கலாம். இந்த எபேசு பட்டணத்தாரை அங்கே பார்க்கிறான். எபேசு சபை விக்கிரகங்களால் நிரப்பப்பட்ட சபை. ஆமா, ஒரு காலத்தில் அந்த விக்கிரகத்தை விட்டு இயேசுவுக்கு பின்னாக கடந்து வந்தார்கள். ஆண்டவருடைய அன்புக்கு நேராய் கடந்து வந்தார்கள். ஆனால் உபத்திரவங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகுகிறதை பார்த்து இந்த பவுல் அவனுடைய இருதயத்திலே சொல்லுகிறான், ஆமா ஆண்டவர், இவர்கள் இந்த அறிவு கெட்டாத அன்பை உணர வேண்டும். இந்த அறிவு கெட்டாத இந்த அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு கெட்டாத அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அவர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறான். என கருமையான தேவ பிள்ளையே, எத்தனை ஊழியர்களுடைய ஏக்கம் இதுவாக இருக்குமோ எனக்கு தெரியாது. இந்த நாட்களிலே ஆமா ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளையும், இந்த நாட்களிலே பாருங்க வெளிப்பாடுகளையும் சொல்லி ஜனங்களை ஆமா பாருங்க வேற ஒரு திசைகளிலே இழுத்து செல்லுகிற ஊழியர்களாய் இருந்து விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் அந்த அறிவு கெட்டாத அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அவர்களுக்கு அனுதினமும் கற்றுக் கொடுத்து கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. என் இருதயத்தில் அப்படி ஒரு ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பு அளவில்லாத அன்பு. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உபாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 1வது அதிகாரம். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை இன்னொரு கோணத்தில் நாம பார்ப்போம். உபாகமோ 1வது அதிகாரத்தை எடுத்து அதனுடைய 31வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் வாசிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல போதும். அல்லேலூயா. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் அல்லேலூயா, அல்லேலூயா நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சுமந்ததை அங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அன்பு முதலாவது அளவிடப்பட முடியாத அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பை ஆமா அளக்க முடியாத அளவற்ற அன்பு. 2வது அவருடைய அன்பு ஆமா சுமக்கிற அன்பு. இந்த அன்பு போல இந்த உலகத்துல ஒரு அன்புமே கிடையாது ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா.
ஒரு மனிதன் உலகத்திலே கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தானாம். அல்லேலூயா. அநேக உபத்திரவங்களின் பாதையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் அவனுடைய சரீரத்திலே பலவீனம். அவன் கர்த்தருக்குள்ளே மரித்தான், பரலோகம் போய் சேர்ந்தான். அல்லேலூயா. பரலோகத்துக்குள்ள போன அந்த மனுஷனுக்கு, ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் நடந்து வந்த பாதையை நீர் எனக்கு சற்று காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேவ மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்டானா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவன் கடந்து வந்த பாதையை, இந்த உலகத்தில் அவன் கடந்து வந்த பாதையை காண்பித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்த போது நிந்தைகளும் அவமானங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் பயங்கரமான போராட்டத்தின் மத்தியிலே அவன் கடந்து வந்தான். ஆனால் ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் அவன் கூடவே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் முன்னாடி நடந்து கொண்டு போன போது அவனுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை நடத்தி சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு கட்டங்களில் அவனை நடத்தி சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் விதமாய் பாடுபட்டேன், என் பாதையில கர்த்தர் என் கூட வந்தீர், பாடுகளை மாற்றினேன். இவ்விதமாய் நான் உபத்திரவப்பட்டேன், இந்த உபத்திரவத்தில் நீர் கூட வந்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டே வந்தான். அல்லேலூயா. அநேக இடங்களிலே கர்த்தர் அவன் கூடவே இருந்து கைவிடாதபடி கர்த்தர் அவனை நடத்தி வந்தார். ஒரு கட்டத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்குக்குள்ள அவன் விழுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்குக்குள்ள விழுந்து, பள்ளத்தாக்குக்குள்ள விழுந்த போது, அல்லேலூயா, அவன் கேட்டான், ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்குக்குள்ள என்னுடைய காலடி தடம் மாத்திரம் தானே இருக்கிறது, நான் ஒருவனாகத்தானே நின்றேன், ஏன் ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டு விட்டீர், இதுவரையிலே என்னை நடத்தி வந்தீரே, இந்த பள்ளத்தாக்கிலே நீர் ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்டானா. அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரா, அப்பா, நல்லா கூர்ந்து பாரு, அந்த காலடி தடம் யாருடைய தடம் என்று சொல்லி. இவன் நல்லா கூர்ந்து பார்த்தானா, அது அவனுடைய காலடி தடம் அல்ல, அது ஆண்டவர் இயேசுவினுடைய காலடி தடம். ஆண்டவர் சொன்னாராம், மேல பாரு என்று சொன்னாராம். மேலே ஆண்டவருடைய தோளில இந்த மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை சுமந்து கொண்டு அந்த பள்ளத்தாக்கின் பாதையிலே அவனை நடத்தி சென்றாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? உன்னை சுமக்கிற அன்பு. உன் கணவர் உன்னை சுமக்க முடியாது, உன் பிள்ளைகள் உன்னை சுமக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை தாய்மார்கள் முதியோர் இல்லத்துல கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளை என்னை சுமப்பான் என்று சொல்லி நான் அவனை படிக்க வைத்தேன், நான் அவனுக்கு எல்லா காரியங்களையும் செய்தேன், ஆனால் அதே போல நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை தாயார் அழுகிறார்கள் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளு, உன்னுடைய பிள்ளையின் அன்பு உன்னை சுமக்க போகிறது இல்லை, உன் கணவனின் அன்பு உன்னை சுமக்க போகிறது இல்லை. உன் மனைவி மேல நீ அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறாய், நல்லது, ஆனால் உன் மனைவியினுடைய அன்பு உன்னை சுமக்க போகிற அன்பு அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எத்தனையோ தெய்வங்களை மனிதன் சுமந்து கொண்டிருக்க, நான் தேடுகிற என் தெய்வம், நீங்கள் தேடுகிற உங்கள் தெய்வம் உங்களை சுமந்து கொண்டு கடந்து செல்லுகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பு உன்னை சுமக்கிற அன்பு, உன்னை சுமக்கிற அன்பு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் 46வது அதிகாரம் 46வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன். உன் தாயல்ல உன்னை சுமந்தது, உன் தாயல்ல 10 மாதம் உன்னை சுமந்தது உன் தாயல்ல. அல்லேலூயா. தாயின் வயிற்றிலே கத்தராங்க உன்னை சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பயங்கரமான சூழ்நிலை வந்த போதும் ஆண்டவர் தாயின் வயிற்றிலே உன்னை தாங்கினபடியினால், கர்த்தர் உன்னை சுமந்தபடியினால்
இந்த பூமியில நீ இன்றைக்கு ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் நின்று கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினார், உங்களை ஏந்தினார். தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம தேடுகிற தெய்வம் நீ தாயின் கருவிலே உருவான அன்றிலிருந்து கர்த்தர் உன்னை தாங்கினவர், உன்னை கர்த்தர் சுமந்தவர். அல்லேலூயா. நீ நினைத்து கொண்டிருக்கலாம் என் தாய் என்னை 10 மாதம் சுமந்தாள் என்று சொல்லி. இல்ல, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தாயின் வயிற்றிலே நான் உன்னை ஏந்தினேன், நான் உன்னை சுமந்தேன் என்று சொல்லி மிக தெளிவாய் ஆண்டவர் அங்கே நமக்கு சொல்லி தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய அன்பு உன்னை சுமக்கிற அன்பு, சுமக்கிற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய பிள்ளையை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அந்த பிள்ளையை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கிணத்துக்குள்ள விழுந்து சாக நினைத்தாள் ஒரு தாய். அல்லேலூயா. ஆனால் ஏற்ற வேளையிலே இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது. வெளியே வந்து ஒரு ஊழியக்காரனாய் மாறினான். அந்த மனிதன் சொன்னான், ஒரு நாள் என் தாய் என்னை கொலை செய்ய பார்த்தாள், ஆனால் தாயின் வயிற்றிலே ஆண்டவருடைய அன்பு என்னை தாங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னையும் கர்த்தருடைய அன்பு சுமக்கிற அன்பு. தேவ அன்பை விட்டு வேற எங்கே ஓடிவிடாத. உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் ஏமாற்றுகிற அன்பு. அல்லேலூயா. அன்பு போல காண்பிக்கும், ஒரு நாள் அந்த அன்பு இல்லாமல் போகும். அல்லேலூயா. பாருங்கள், தன்னுடைய கணவனை அதிகமாய் நேசித்த மனைவி ஒரு நாள் அவளுடைய போன்ல ஒரு செய்தி வருகிறது. உன்னுடைய கணவர் டிராவல் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென்று சொல்லி மரித்து போனான், ஆக்சிடென்ட்ல மரித்து போனான் என்று சொல்லி அன்பு ஒரு இமை பொழுதுல இந்த கணவனுடைய அன்பு பிரிந்து போனது. அல்லேலூயா. ஆனா உன்னை சுமக்கிற அன்பு, உன்னை விட்டு பிரியாத அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தை எடுத்து 139வது சங்கீதத்தின் 16வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சீக்கிரம் வாசிங்க. கருவை உம்முடைய கண்கள் கண்டது, இல்லாத போதே அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்புக்கு ஈடா இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாதும்மா. நான் சொல்லுகிறேன் பாருங்க, என்னெல்லாம் நான் பிறந்த நாள் முதற்கொண்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டேன். என்னுடைய தகப்பனுடைய மரண நாளிலே அல்லேலூயா அவர்கள் அந்த கட்டில் அவர்கள் கடத்தப்பட்டு மரணத்தை தழுவி, அதாவது மரித்தவர்களாய் அந்த கட்டில் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, விவரமே தெரியாது. என்னுடைய தகப்பனுடைய கட்டிலை நான் பிடித்து நின்று கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் என்னை காலை வைத்து உதைத்து தள்ளினதாக என்னுடைய தாயார் என்னிடத்திலே சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாராலும் கைவிடப்பட்டு போன ஒருவனாக நான் காணப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை தூக்கினார், ஆண்டவர் என்னை சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பக்தன் பாடுகிறார், சுமந்து காக்கும், அல்லேலூயா, சுமந்து காக்கும் இயேசுவிடம். அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் தான் அந்த பாட்டு எனக்கு தெரியும். அல்லேலூயா. தந்தை வெர்கமான்ஸ் அந்த பாட்டை பாடி இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு உன்னை சுமக்கிற அன்பு. அந்த அன்பை விட்டு எங்கேயும் போய்விடாத. இந்த பவுல் அந்த அன்பை கண்டுபிடித்தபடினால தான் சொல்லுகிறான், எதுவும் இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த அன்பை அவன் அணுவாய் அனுபவித்தான், அணுவாய் அனுபவித்தான். உபத்திரவங்கள் வரும்போது, நிர்வாணங்கள் வரும்போது, அவன் வாழ்க்கையில வெறுமை வரும்போது, அவன் வாழ்க்கையில கட்டுகள் வரும்போது, சிறைச்சாலை வரும்போது, பயங்கரமான உபத்திரவத்துல கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற போது ஆண்டவருடைய அன்பை அவன் அறிந்து கொண்டான். ஆகவே தான் சொல்லுகிறான், உம்முடைய அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய அன்பு உன்னை சுமக்கிற அன்பு. சங்கீத புஸ்தகத்தை எடுத்து 22வது அதிகாரம் அதனுடைய 9வது 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 22, 9, 10 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. நீரே என்னை கற்பத்தில் இருந்து எடுத்தவர், நீரின் தேவனாயிருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீரே என்னை கர்ப்பத்தில் இருந்து எடுத்தவர். அல்லேலூயா. டாக்டர் அல்ல, அல்லேலூயா. மருத்துவச்சி அல்ல, அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கற்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். அந்த அன்பு, அந்த அன்பு தாவீது அனுபவித்த அன்பு பாருங்க. காடுகளிலும் குகைகளிலும் அனாதையை போல சுற்றி கொண்டிருந்தான். தன்னுடைய ஜீவனை எடுக்க இந்த சவுல் எத்தனித்த போது, ஆமா பாருங்க, அவனுடைய ஜீவனுக்கும் அவனுக்கும் ஒரு சில அடிகள் தான் தூரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ நேரங்கள் அவன் கதறி இருக்கிறான். ஆமா, வேதத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் அவனுடைய கதறுதலை சாமுவேலிலே நீங்கள் வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, என் தாயின் வயிற்று இருந்தது முதல் நீர் என் தேவனாய், உம்முடைய அன்புதான் ஆண்டவரே என் தாயின் வயிற்றில் என்னை சுமந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நீ அறியாமல் நீ ஒரு ஆவிக்குரியவனாய் வாழ்ந்து விட முடியாது. எத்தனையோ பேர் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னவர்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்கேயோ போய்விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழத்தை அறியாதவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை உணராதவர்கள். இந்த பவுலினுடைய ஏக்கம், விசுவாசிகளாய் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அளவற்ற அன்பு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு உன்னை தூக்கி சுமக்கிற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்பதை இன்னொரு வசனத்துல நம்ம வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம், 66வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு மூன்றாவது உன்னை தேற்றுகிற அன்பு. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் என்னை யார் தேற்றுவதற்குண்டு என்று சொல்லி ஏங்குகிறாய் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. மனித உள்ளங்கள் ஆறுதலுக்காக ஏங்குகிறது. மனித உள்ளங்கள் தன்னை தேற்றுவதற்கு யாராகிலும் உண்டா என்று சொல்லி ஏங்குகிறது. எத்தனை குடும்பங்களிலே ஆறுதல் இல்லை தெரியுமா? அல்லேலூயா. எத்தனை குடும்பங்களிலே தேற்றரவு இல்லை, தேற்றுவதற்கு ஆள் இல்லை தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கூட இந்த செய்திகளிலே கேட்கலாம். பாருங்க, ஒரே மகனை இழந்த ஒரு பெற்றோர் இன்றைக்கு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல படித்த ஒரு மகன், ஆமா அல்லேலூயா. ஒரு குடும்பம் அவனை வெட்டி சாய்த்து விட்டது, அவனை கொன்று விட்டது. அந்த மகனை இழந்த அந்த தகப்பன் ஆறுதலுக்காக அவன் ஏங்கி கொண்டிருக்கிறான். அந்த தகப்பனை, தாயை தேற்றுவதற்கு ஆள் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனித உள்ளங்கள், ஆமா, தேற்றரவுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. மனித உள்ளங்கள் ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜெபிக்க வருகிற அநேகருடைய வாழ்க்கையிலே ஆறுதல் இல்லை. இந்த இடத்துல ஜெபிக்க வருகிறவர்கள் அநேகருடைய இருதயங்கள் ஆறுதல் அடைய முடியவில்லை. எப்படி நான் ஆறுதல் அடைய முடியும்? என் வாழ்க்கையில விதமாய் நடந்திருக்கிறது, என்னை யார் ஆறுதல் படுத்துவார்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவோ ஆறுதல் வார்த்தைகளை மனிதன் சொன்னாலும் ஆறுதல் அடைய முடியாமல் ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ தாய்மார் உண்டு, எத்தனையோ தகப்பன்மார் உண்டு. தேற்றரவு இல்லாமல் என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோபுவினுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான உபத்திரவத்துக்கு உள்ளாக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய சிநேகிதர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் நீங்கள் 7வது வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய ஆறுதல் இவனுக்கு எவ்விதமா இருந்தது என்று சொல்லி நீங்கள் வாசிங்கள். வாசிங்க, யோபு 6:7 வாசிங்க. எப்படி? உங்கள் வார்த்தைகளை
அவைகள் அரோசிகமான போஜனம் போல இருக்கிறது. ஆமா, அந்த நண்பர்கள், அந்த சிநேகிதர்கள் இவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள், அவர்களுடைய வார்த்தைகள் இவனுக்கு அரோசிகமான போஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ருசி இல்லாத பதார்த்தம் போல இருக்கிறது, இல்லையானால் அருவருப்பான ஒரு போஜனம் போல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறவர்களுக்கு எவ்வளவு ருசி உள்ள பதார்த்தங்களை கொண்டு போனாலும் அந்த ருசி உள்ள பதார்த்தங்கள் அவர்களை ஆறுதல் படுத்துவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்லுகிறான், ஆறுதல் சொல்ல வந்தவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் அலட்டுகிற தேற்றரவாளர்கள். அவன் குமுறுகிறான், உன் வார்த்தை என்னை ஆறுதல் படுத்த முடியவில்லை, உன் வார்த்தை எனக்கு அரோசிகமா இருக்கிறது. இன்றைக்கு அநேக மனுஷர்களுடைய வார்த்தைகள் உங்களை ஆறுதல் படுத்தவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே ஜனங்கள் தாங்க முடியாத துக்கத்தால் கதறுகிறதை காண முடிகிறது. என்னுடைய தாயார் 6 பிள்ளைகள், பாருங்க, என்னுடைய தகப்பனார் மரித்து போன போது 6 பிள்ளைகள், அவர்களுடைய அந்த கட்டுல சுத்தி 6 பிள்ளைகள் நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் பிள்ளைகளை பார்க்கும் போது அவர்களால் ஆறுதல் அடைய முடியவில்லை. அவர்களுக்கு உலகம் தெரியாது. அவர்கள் நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தில், மலேசியாவில் இருந்து வந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நல்ல கணவரை கர்த்தர் கொடுத்தார். கொஞ்ச கால வாழ்க்கை, அல்லேலூயா, 15 ஆண்டு கால வாழ்க்கை ஒரு நாள் முற்று பெற்றது. அல்லேலூயா. அவர்கள் கணவனை இழந்து 6 பிள்ளைகளையும் பார்த்து ஆறுதல் இல்லாமல் கதறிக் கொண்டிருக்கிறார்கள், ஆறுதல் இல்லாமல் கதறிக் கொண்டிருந்தார்கள். இந்த தகப்பனாரை அடக்கம் பண்ணிவிட்டு அந்த ஸ்தாபனத்தின் தலைவர் வந்து இந்த தாயாரிடத்தில் சொன்னார்கள், அம்மா, உங்களை எங்களால் ஆறுதல் படுத்தவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன ஆறுதல் வார்த்தையை சொன்னாலும் உங்களுடைய இருதயம் ஆறுதல் அடைய முடியாது. 6 பிள்ளைகள் அனாதை போல நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தாயாருடைய இருதயத்தில் ஆறுதல் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆறுதல் அடைய முடியும்? எப்படி ஆறுதல் அடைய முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற சொந்தங்கள், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பழகினவர்கள் சொன்னார்கள், இனி இந்த அம்மாவை ஆறுதல் படுத்த முடியாது, இனி இவர்களுடைய வாழ்க்கையை யாரால் ஆறுதல் படுத்தவே முடியாது, இனி இவர்களுடைய வாழ்க்கை என்னமாகுமோ, இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்னமாகுமோ என்று சொல்லி அவர்களே என்ன பண்ணினார்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிதாபப்பட்டார்கள். அல்லேலூயா. இனி எப்படி ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி நினைத்த அநேக ஊழியர்கள் உண்டு. இனி எப்படி இவர்களை ஆறுதல் படுத்த முடியும் என்று சொல்லி நினைத்த எத்தனையோ சொந்த பந்தங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய அன்பு, அல்லேலூயா, அல்லேலூயா, உன்னை தேற்றுகிற அன்பு, உன்னை ஆற்றுகிற அன்பு. ஆறுதல் இல்லாமல் கதறிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை நினைத்து, இல்லை இழந்து போனதை நினைத்து ஒவ்வொரு நாட்களும் அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒருவரால் மாத்திரம் உன்னை ஆற்ற முடியும். அந்த அன்புக்கு உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எங்கள் தாயாரை ஆறுதல் படுத்தினார். 6 பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவ அன்புக்கு தன்னை அடிமையாக்கின போது ஆண்டவர் அவர்களை ஆறுதல் படுத்தினார். மறுபடியுமாய் கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். 6 பிள்ளைகளையும் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அநேகருடைய இருதயம் ஆறுதலுக்காக எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை யாராவது தேற்ற மாட்டார்களா என்று சொல்லி எங்கெங்கெல்லாமோ புண்ணிய ஸ்தலங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் உன்னை ஆற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பு ஒன்று மாத்திரம்தான் உன்னை தேற்ற முடியும். அவருடைய அன்பை நீ சரியாய் புரிந்து கொள்ளுவாயானால் உன் வாழ்க்கையில் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறாயோ, உன் வாழ்க்கையில தேறுதல் இல்லாமல் நீ தவிக்கிறாயோ, ஆமா, ஒவ்வொரு நாட்களும் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, கிறிஸ்துவனுடைய அன்பை சரியாய் புரிந்து கொள்ளு. அல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஆறுதல் அடைய முடியவில்லை. அவனுடைய மனைவியே அவனை பார்த்து சொன்னாள், நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி. அவனால் ஆறுதல் அடையவே முடியாது. என்னுடைய சரீரத்தின் பாதி சரீரமே என்னை என்ன பண்ணிவிட்டது? சாக சொல்லிவிட்டது.
ஆமா, தேற்றுவதற்கு யாருமே இல்லை. தனிமை உணர்வு, தனிமையாய் நின்று கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, என்னை கைவிட்டு விட்டீரோ என்று சொல்லி கதறுகிற எத்தனையோ பேர், யோபுவை போல எத்தனையோ பேர் கதறுகிறார்கள். பல நேரங்களிலே ஆண்டவரே, உம்மை அறிந்தபடினால் உம்மை தேடுகிறேனே, ஆண்டவரே உம்மை காணவில்லை என்று சொல்லி, ஆண்டவரே நீர் என்னை தேற்றுகிறவர் என்று நான் அறிந்து உம்மை கூப்பிடுகிறேன், காணவில்லை என்று சொல்லி நீ கதறுகிறாயோ, ஆனால் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை தேற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு தேற்றும் அன்பு. அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ அன்புக்கு உங்களை அடிமையாக ஒப்பு கொடுங்கள். இதையெல்லாம் அறிந்த பவுல் தன்னை ஆண்டவருடைய அன்புக்கு அடிமையாக்கி விட்டான். ஆண்டவருடைய அன்புக்காக நான் எதனாலும் துறக்க தயார் என்று சொல்லி அவன் துணிந்து விட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உபத்திரவங்கள் வரட்டும், உன் வாழ்க்கையில போராட்டங்கள் வரட்டும், உன் வாழ்க்கையில நிந்தைகள் வரட்டும், அல்லேலூயா, அவமானங்கள் வரட்டும், அல்லேலூயா, ஒரு வைராக்கியம் உனக்குள்ள வேணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவைகள் ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு என்னை தேற்றுகிற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு ஆமா பாருங்க, அந்த அந்த அன்பை உணர முடியவில்லை, அந்த அன்பை உணர முடியவில்லை. வேற யாராவது என்னை தேற்றுவார்களா என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருடைய வார்த்தையை உன்னை தேற்றுவதில்லை, ஒருவருடைய வார்த்தையை உன்னை ஆற்றுவதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா. கலங்கி நின்று கொண்டிருக்கிற நேரம், கைவிடப்பட்டு போன நேரம், பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்பட்ட வேளை, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான் உன்னை தேற்றும். அல்லேலூயா. நான் அநேக முதியோர் இல்லங்களுக்கு நான் கடந்து போயிருக்கிறேன். அந்த முதியோர் இல்லங்களிலே அநேக தாய்மார்கள் அவர்கள் கதறுகிறது உண்டு. என்னிடத்தில் அன்பு செலுத்த எனக்கு பிள்ளை இருந்தோம், அல்லேலூயா, என்னிடத்தில் அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு ஆறுதல் இல்லையா, எனக்கு தேற்றரவு, எனக்கு தேறுதல் இல்லையா, என்னை தேற்றுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி கலங்குகிற எத்தனையோ தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. பிள்ளைகள் இருந்தும் அனாதையை போல ஒரு அனாதை இல்லத்திலே வந்து நிற்கிறேனே. அல்லேலூயா. உன்னை தேற்ற ஒரு கர்த்தர் உண்டு, உன்னை தேற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு, உன்னுடைய கண்களில் வடிகிற கண்ணீரை துடைக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் பாருங்க, நீ அழுது கொண்டிருக்கும் போது உன் கண்களில் வடிகிற கண்ணீரை உன் பிள்ளை வந்து துடைக்கும் போது உன் இருதயம் எப்படி ஏங்குது? சற்று சிந்தித்து பார் தாயே, சற்று சிந்தித்து பார். நீ முழங்கால் நின்று கொண்டு ஆமா கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது, உன் வீட்டு நிலையில சாய்ந்து கொண்டு நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது, அந்த பச்சிளம் குழந்தை உன் கண்ணீரை வந்து துடைக்கும் போது உன்னுடைய இருதயத்தில் எவ்வளவு ஒரு பெரிய ஏக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அளவிடப்பட முடியாத அன்பு. கிறிஸ்துவின் அன்பு உன்னை தேற்றுகிற அன்பு. அவர் உன் கண்ணீரை துடைப்பாரானார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உன்னுடைய இருதயத்துல அந்த அன்புக்கு இடம் கொடுங்க. இந்த பவுல் அதைத்தான் ஏங்குகிறான். எனக்கு அருமையான விசுவாசியே, அந்த அன்பை உணராமல் இன்னமும் நீ கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, இன்னும் நீ அந்த அன்பை உணராமல் ஒரு விசுவாசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உலக அன்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாயே. அந்த அன்புக்கு ஈடா இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு உன்னை தேற்றுகிற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறைவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறைவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு
சகித்ததினால் அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடை சுதந்தரித்தேன். ஜெயத்துடன் முடியும், அந்த நாடை சுதந்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு உன்னை தேற்றுகிற அன்பு. அந்த அன்பை விட்டுட்டு வேற எங்கேயும் போய்விடாது. அநேகர் அந்த அன்பை விட்டுட்டு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், யாரிடத்துல எல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்க போனா இங்க போனா என்னை தேற்றுகிறதுக்கு யாராகிலும் உண்டா என்று சொல்லி, ஆமா பாருங்க எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு மாத்திரந்தாயா உன்னை ஆறுதல் படுத்தும். நீ அநேகருக்கு இந்த அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்து. அல்லேலூயா. உன்னால் ஆறுதல் சொல்ல முடியாது, கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு நீ வெளிப்படுத்து, அவர்கள் ஆறுதல் அடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு அன்பை குறித்து நம்ம பார்ப்போம். வாசிங்கள் ஆண்டவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்று சொல்லி. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சீக்கிரம் வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவின் அன்பு அநாதியான அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்புக்கு ஆரம்பமும் இல்லை, இந்த அன்புக்கு முடிவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு எப்பொழுது ஆரம்பமானது என்று எனக்கு தெரியாது. என் தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்பே ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணி வைத்தாராம்? அல்லேலூயா. நீ உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்பே ஆண்டவர் உனக்கு பெயரிட்டார், உன்னை கர்த்தர் முன்குறித்தார். ஆண்டவருடைய அன்பு அநாதியான அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த அன்பை நாம உணராமல் இருக்கிறபடினால தான் பல நேரங்களிலே இந்த இளைய குமாரனை போல ஆஸ்திகளை பிரித்து விட்டு தன் வாழ்க்கை சுகபோகமாய் வாழ ஓடி விடுகிறோம். ஆண்டவருடைய அன்பை உணராமல் பாருங்க, உலகத்தை ஆளணும், உலகத்தை போல வாழணும், உலகத்தில் உள்ள உல்லாசத்தை நானும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இளைய குமாரன் தகப்பனிடத்திலிருந்து தன் ஆஸ்திகளை பிரித்து உல்லாசமாய் வாழ அவன் கடந்து போனான். இந்த தகப்பனுடைய அன்பை உணராதபடியினால். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? அல்லேலூயா. அவன் ஆமா பாருங்க, உபச்சாரத்திலே தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் அழித்து போட்டாலும், உலக ஆமா பயங்கரத்திலே அவன் எல்லா ஆஸ்திகளையும் அழித்து போட்டாலும் இந்த தகப்பனுடைய அன்பு, அல்லேலூயா, அவன் வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த அன்பு. அல்லேலூயா. சில நேரங்களிலே அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் நாம உலகத்துக்கு நேராய் கடந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பக்தன் பெர்கமான்ஸ் அழகாக அந்த பாட்டை பாடுகிறாரு. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை.
ஆண்டவருடைய அன்பு, அல்லேலூயா அல்லேலூயா. எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? ஆண்டவருடைய அன்பு. ஆமா, அநேகருக்கு அந்த அன்பை உணர்வதற்குரிய சில பக்குவங்கள் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய அன்பு அனாதியான அன்பு. அவருடைய அன்பு நம்மை விட்டு ஒருபோதும் மாறாத அன்பு. ஒருவேளை நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல நீ கடந்து போனாலும் இந்த பேதுருவை பார்த்து, அல்லேலூயா, பேதுருவே நீ அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவருடைய உள்ளத்துல ஆழத்திலிருந்து கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கார், பேதுருவே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, என்னிடத்துல நீ அன்பாயிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னையும் அப்படித்தான் கேட்கிறார். ஒருவேளை உலக உல்லாசத்துக்கு நேராக நீ ஓடி இருந்தாலும் அவருடைய அன்பு, அல்லேலூயா, அனாதியான அன்பு. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அன்புக்கு ஆரம்பமே இல்லை, அந்த அன்புக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த அன்பை புரிந்து கொள்ளாததுனால சில நேரங்களில் நாம என்ன தெரியுமா கதறுகிறோம்? ஆண்டவரே நீர் என்னை மறந்து விட்டீரோ என்று சொல்லி கதறுகிறோம். அல்லேலூயா. உபத்திரவங்கள் வரும்போது, ஏன் ஆண்டவரே என்னை மறந்து போனீர்? அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டீர்? பல நேரங்களிலே ஆண்டவருடைய அன்பை உணராததுனால நம்முடைய வாய் யோபுவை போல புலம்புகிறது, தாவீதை போல கதறுகிறது, என் ஆண்டவரே என்னை மறந்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. சில நேரங்களில் நெருக்கங்கள் வந்து சூழும் போது, ஆமா, எல்லாராலும் கைவிடப்பட்டு நின்று கொண்டிருக்கிற நேரங்களிலே நாம ஆண்டவரை நோக்கி, என் ஆண்டவரே என்னை மறந்து போனீர் என்று சொல்லி கதறுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. சில நேரங்களிலே கணவர் பிரிக்கப்பட்டு போன போது, சில நேரங்களிலே மனைவி பிரிக்கப்பட்டு போன போது, சில நேரங்களிலே பிள்ளைகள் பிரிக்கப்பட்டு போன போது, ஆமா, இந்த உலகத்துல சிலரை இழந்து போன போது, அதிகமாய் அன்பு வைத்த பிள்ளையோ கணவனையோ மனைவியோ இழந்து போன போது நாம நின்று கொண்டு கதறுகிறோம், என் ஆண்டவரே என்னை கைவிட்டு. என் தாயார் அந்த மரித்து போன நிலையில என் தகப்பனார் படுத்திருந்த அந்த மரணத்துல என் தாயார் ஆண்டவரை நோக்கி கேட்டார்களாம், ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, சில நேரங்களிலே நாம் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிற ஒன்று நம்மை விட்டு பிரிந்து போகும்போது, அல்லேலூயா, கதறுகிறோம். பாருங்க, ஆமா, சில நேரங்களிலே நான் அதிகமாய் நேசித்த, அல்லேலூயா, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியாது, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் மகனை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் மகனை கொண்டு போய் பலி செலுத்து என்று சொன்னார். ஒன்றுமே பேசவில்லை. அந்த மகனை காலையிலே தட்டி எழுப்பினான். அல்லேலூயா. அவனுடைய தலையிலே விறகுகளை அடுக்கி வைத்தான். அல்லேலூயா. அவன் கைகளை பிடித்தான். அமைதியாய் அவன் அந்த ஓரமாய் நடந்து போகிறான். அல்லேலூயா. அவனுடைய உள்ளத்துல சில நேரங்களிலே அவன் நினைத்திருப்பான், என் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்லவா, நீர் என்னை ஏன் ஆண்டவரே மறந்தீர்? ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? அவனுடைய இருதயத்துல ஒரு பெரிய உடைப்பு உண்டாயிருக்கும். உங்களுக்கு அதை அவன் வெளியே சொல்லல. அல்லேலூயா. தன் மகனை பலி செலுத்த கொண்டு போன ஒரு தகப்பன் எப்படி கொண்டு போயிருப்பான் ஐயா? சற்று சிந்தித்து பார். அமைதியான வேளை அந்த பிள்ளை கேட்கான், அப்பா விறகு இருக்கிறதே, ஆட்டை எங்க தகப்பனே, ஆட்டை எங்க பலி செலுத்துவதற்கு என்று கேட்கும் போது அவனுடைய உள்ளம் எப்படி உடைந்திருக்கும். அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்துல ஒரு ஏக்கம், ஏன் ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டு? கேட்டிருப்பான் அல்லவா? சில நேரங்களிலே, ஆமா, பாருங்க, அவனுடைய மனைவி அவன் இழந்து போன போது தவித்திருக்கலாம். அல்லேலூயா. இழப்பு வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே, ஆமா, நாமும் ஆண்டவரை நோக்கி கதறுகிறோம், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் கணவரை நீர் எடுத்தீர்? ஏன் ஆண்டவரே மனைவியை நீர் எடுத்தீர்? ஆமா, தேவ சமூகத்தில் நாம கேட்கிறோம். நான் ஒரு நாள், ஆமா, ஒரு மரண வீட்டுக்கு கடந்து போயிருந்தேன். அந்த மரண வீட்டுல நல்ல கிறிஸ்தவ ஒரு குடும்பம். ஆமா, அந்த மரண வீட்டுல அந்த தாய் தன் மகனை பார்த்து, ஆமா, கதறுகிறாள், ஆண்டவரே உமக்கு கண் இருக்கிறதா? ஆண்டவரே உமக்கு கண் இருந்தால் நீர் என் மகனை என்னை விட்டு நீர் பிரிப்பீரா? கதறுகிறாள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களிலே கைவிட்டு விட்டாரோ, நீர் என்னை மறந்து போனீரோ என்று சொல்லி பல நேரங்களிலே கதறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை ஆதரித்தது என் தகப்பன் தானே, என் மேல அன்பு செலுத்தினது என் தாய் தானே, ஆமா நான் அதிகமாய் அன்பு வைத்தது என் பிள்ளையினிடத்துல தானே, அவன் நீர் என்னை விட்டு பிரித்து விட்டீரே என்று சொல்லி கலங்குகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அனாதையா இருக்கிறேனே என்று சொல்லி எல்லாம் கலங்குகிறார்கள். அநேக குடும்பங்களில் இது போல ஆமா கலங்குகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் 54வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசியுங்கள், பார்ப்போம். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்று, உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவு அற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு அநாதியான அன்பு. அந்த அன்புக்கு உன்னை அடிமையாக்கிக்கொள். இந்த அன்பை புரிந்து கொள்ள பிரயாசப்படு. ஆவிக்குரிய தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் நீ கிறிஸ்துவுக்காக ஒரு காலமும் வாழ முடியாது. பழைய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் அன்பை புரிந்தபடியினால் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுக்க முன் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்ட கிரகாம் ஸ்டெயின்ஸ், அல்லேலூயா, அந்த 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 மனுஷனுடைய மனைவி கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டபடியினால் அந்த குடும்பத்தை எரித்த அந்த மனுஷனை மன்னித்தாள். கிறிஸ்துவின் அன்பு, ஆமா, அல்லேலூயா, மன்னிக்கிற அன்பு. அல்லேலூயா. என் அநேக அன்பை வேதத்திலே, ஆண்டவருடைய அன்பை, மகத்தான அநேக அன்பை இந்த இடத்துல நான் சொல்லலாம். சமயம் போகிறபடியினால், நானும் தூரத்தில் பிரயாணம் பண்ண போகிறபடியினால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய அன்பை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆமா நான் விரும்புகிறேன். பவுல் அந்த எபேசு பட்டணத்தார், அன்றைக்குள்ள விசுவாசிகள் கிறிஸ்துவின் அன்பை உணர வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அந்த பவுல் எண்ணினது போல இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறனா, கிறிஸ்துவின் அன்பு எத்தகையது, கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது, கிறிஸ்துவின் அன்புக்காக இந்த உலகத்தில் எதைனாலும் இழக்க நீ எவ்விதமாக அதற்கு ஆயத்தமாக இருக்கிறாய் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடும். தெய்வ சமூகத்தில் நின்று கொண்டு, ஆண்டவரே, இதுவரையிலையும் உம்முடைய அன்பை நான் கர்த்தாவே ஸ்தோத்திர எண்ணாதபடியினா இதுவரையிலையும்
உம்முடைய அன்பை நான் புரிந்து கொள்ளாதபடினால் அநேக நேரம் நான் ஆண்டவரை மறுதலித்தேன். அநேக நேரம் என் வாழ்க்கையில நான் பின்வாங்கி போனேன். கிறிஸ்துவின் அன்பை நான் மறந்தபடினால் அநேகரை குற்றப்படுத்தினேன். ஆண்டவரே ஸ்தோத்திர. கிறிஸ்துவின் அன்பை நான் உணராதபடினால் என் வாழ்க்கையில ஆண்டவரே நான் கர்த்தாவை தேற்றரவு அற்று போனேன். ஆறுதல் இல்லாமல் போனேன். ஆனால் ஆண்டவருடைய அன்பு என்னை தேற்றுகிற அன்பு என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய அன்பு ஆண்டவரே என்னை ஆற்றுகிற அன்பு என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு விசை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, உம்முடைய அன்புக்கு இணையா இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லப்பா. இந்த பவுல் இந்த அன்பை அவன் புரிந்து கொண்டபடினா ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு என்னை ஒன்று பிரிக்க முடியாது என்று சொல்லி அங்கே உறுதியாய் கூறுகிறதை காண முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கிறிஸ்துவின் அன்புக்கு உன்னை இன்றைக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்து விடு. கிறிஸ்துவின் அன்பு உன்னை சுமக்கிற அன்பம்மா. கிறிஸ்துவின் அன்பு உன்னை தேற்றுகிற அன்பம்மா. கிறிஸ்துவினுடைய அன்பு அனாதியான அன்பு. கிறிஸ்துவினுடைய அன்பு அளவிடப்பட முடியாத அன்பு. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. அந்த அன்பை இதுவரையிலையும் நான் எண்ணாமல் இருந்து விட்டேனே ஆண்டவரே. இதுவரையிலையும் அந்த அன்பை கர்த்தாவே நான் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து விட்டேனே. பல வருடங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை புரிந்து கொள்ளாமலே கடந்து போனதே. இனி அப்படி அல்ல. கிறிஸ்துவினுடைய அன்பை புரிந்து கொண்டு இந்த பவுல் இந்த கிறிஸ்துவினுடைய அன்பை அந்த விசுவாசிகளுக்கு மிக தெளிவாய் எடுத்து கூறினார். தன் வாழ்க்கையிலே கிறிஸ்துவினுடைய அன்புக்காக, கிறிஸ்துவின் அன்புக்காக அவ்வளவு வைராக்கியமாய் வாழ்ந்த அந்த பவுல் அதே வைராக்கியத்தை அந்த விசுவாசிகளிடத்தில் எதிர்பார்த்தான். ஆமென் ஆண்டவரே, உன்னிடத்திலேயும் அந்த வைராக்கியத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த வைராக்கியத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.